ஆவாரம் பூன்னு எடுத்திங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது ஆக்சுவலி ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ண இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 5-6 பூ போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி இப்போ 200 ml-லேருந்து 100 ml ஆற வரலும் நல்லா கொதிக்கணும். அப்புறம் அதை வடிகட்டி ஆற வச்சு குடிக்கணும். இதை குடித்தா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸில் ஹெல்ப் ஆகுது சுகர் கண்ட்ரோலுக்கு. டயபெட்டிஸ் கேர், ஸ்கின் கேர், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால இந்த செடியே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. ஸோ இதை நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம ஆவாரம் பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆவாரம் பூன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன செடி. இதில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இது இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஹெல்ப் எப்படின்னா டயபெட்டிஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜில், ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இவங்க இதை தண்ணியில் கொதிக்க வச்சு, இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 5-6 பூ போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி இப்போ 200 ml-லேருந்து 100 ml ஆற வரலும் நல்லா கொதிக்கணும். அப்புறம் அதை வடிகட்டி ஆற வச்சு குடிக்கணும். இதை குடித்தா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸில் ஹெல்ப் ஆகுது சுகர் கண்ட்ரோலுக்கு. இது எப்படி ஆகுது அப்படின்னா பேசிக்காக இது ஒர்க்ஸ் ஆன் த பிளட் சுகர் அண்ட் இது ஹெல்ப் ஆகுது. பட் இது யாரோ டயபெட்டிஸ் ஒரு 10 வருஷம் இருக்குது, அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்க, அவங்க இதை குடிக்கிறாங்கன்னா இதனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா மருந்துகளே அந்த வேலையை பண்ணுது. பட் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ இது லைஃப் டைம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஆவாரம் பூன்னு எடுத்திங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது ஆக்சுவலி ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ண இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? நம்ம டீசல்ஃபியூம் இல்லை பெஸ்டிசைட்ஸ் இல்லை ஃபுட் கலர், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நம்ம ஃபுட்டில் ஆட் ஆகி அதை நம்ம சாப்பிட்றோம், இல்லை என்வாயன்மெண்ட் வழியாக நம்ம உள்ளே போகுது. ஸோ இது உடம்புக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஆக்சிடேஷன் கிரியேட் பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிடேஷன்னால நம்ம உடம்புல நிறைய கெமிக்கல்ஸ் ஓவரா ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன், செலீனியம், ஜிங்க், மெக்னீஷியம் இது எல்லாம் நம்ம உடம்ப பாதிக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. அதில் ஆவாரம் பூவில் இது இருக்குது. ஸோ இதனால பெனிஃபிட் நிறையா இருக்குது. இதை தவிர இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சம்மரில் யாருக்கெல்லாம் ரேஷஸ் இருக்கும் அவங்க அந்த தண்ணியில் குளிச்சா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். அந்த இச்சிங்லாம் குறைஞ்சிடும், ரெட்னஸ் போயிடும். அதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த். ஸோ நிறைய பேர் இதை நல்லா அந்த தண்ணியை ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த பூவை போட்டு கொதிக்க விட்டுட்டு அதை ஆற்றிட்டு அந்த வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிப்பாங்க. இது இந்த எக்ஸ்டர்னல் ட்ரை ஸ்கின் இதெல்லாம் அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ஆவாரம் பூ மாத்திரம் இல்லை, ஆவாரம் பூ இருக்கிற அந்த செடியோட இலையிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த இலையில ஃபைட்டோ கெமிக்கல், ஃப்ளேவனாய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது கூட நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இலையை கூட கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆவாரம் செடியில் இருக்கிற பட்டை கூட ரொம்ப யூஸ்ஃபுல். இது கூட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா ரேஷஸ் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இந்த ஆவாரம் பூ, அதில் இருக்கிற இலை, அதில் இருக்கிற அந்த பட்டை எல்லாமே ஹெல்ப் ஆகுது அண்ட் பல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் இது டயபெட்டிஸ் கேர், ஸ்கின் கேர், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்,
இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால இந்த செடியே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஆவாரம் பூ எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு எடுக்க முடியாது. சில பேருக்கு இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, இல்லை எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் உடம்புல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த இலை இல்லை பூவை நிறைய கொதிக்க விட்டு குடிக்க முடியாது. ஏன்னா பொட்டாசியம் சத்து டெஃபினட்டாக நிறையா இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ஹை பொட்டாசியம் இருக்கிற லெவல் இப்போ 5க்குள்ளே தான் இருக்கும், 3.5 to 5. ஸோ 5க்கு மேலே 5.2 5.5 இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வரலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளமும் வரலாம். ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தால் அது ப்ரோக்ரஸ் ஆக ஆக அவங்களுக்கு பொட்டாசியம் பிளட்ல ஜாஸ்தி ஆகலாம். இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட டைம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க பிளட்ல கூட பொட்டாசியம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை கொதிக்க விட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா பொட்டாசியம் சத்து அந்த பட்டையிலையும் இருக்கு, இலையிலையும் இருக்கு, பூலையும் இருக்கு. ஸோ அது நான் வந்து அவங்க எடுக்க வேண்டாம். பட் மற்றவங்க எல்லாரும் எடுக்கலாம். யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இல்லை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவங்களாமும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது எப்படி அந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகும்னு நம்மளுக்கு ஸ்டடீஸ் கிடையாது, நம்மளுக்கு தெரியாது. அதனால டயபெட்டிஸ் நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கலாம். பட் ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வரவங்க இதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா நிச்சயமாக இதை குடிக்க வேண்டாம். பட் மற்றவங்க எல்லாருமே எடுக்கலாம், மென்னும் எடுக்கலாம், விமென்னும் எடுக்கலாம். அண்ட் வந்து சின்ன பசங்க, அதாவது ஒரு 7-8 வயசுக்கு மேலே அவங்க எடுக்கலாம். பட் டைப் 1 டயபெட்டிஸில் இது ஹெல்ப் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ரீ டயபெட்டிஸ் இல்லை டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது ரொம்ப பெனிஃபிஷியல். பட் டைப் 1 டயபெட்டிஸில் அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதே குறைவாக சுரக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவங்களுக்கு இதை கொடுக்க முடியாது, இதனால பெனிஃபிட்டும் வராது. ஸோ அதனால ஜென்ரலாக இது டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ரெகுலர் பீப்புள் ஏர்லி டயபெட்டிக் ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம். பட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்சி, லாக்டேஷன் இல்லை யங் சில்ட்ரனில் டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஆவாரம் பூவில் பவுடர் பண்ணி அதில் பேக்ஸ் பண்ணி இல்லை இந்த பவுடரை ஸ்கின்னுக்கு வைக்கிறாங்க. பட் இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு போடாதீங்க. அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தால் ஆவாரம் பூ ஈஸியாக கிடைக்குது, ட்ரைடும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷும் கிடைக்குது. இதை எடுத்து அரைச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராடக்ட்னு பண்ணினா அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க, ஆவாரம் பூவோட சேர்ந்து வேற ஏதாவது ஆட் பண்ணலாம். அது குழந்தைக்கு ஒத்துக்குமா நம்மளுக்கு தெரியாது. இப்போ எந்த நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா கையில் இல்லை காலில் ஒரு சின்ன இடத்துல அதை போட்டு ஒரு 2 days அதை பார்க்கணும். அது வந்து ரெட் ஆகுதா, இச் ஆகுதா, ரேஷ் வருதா பார்த்துட்டு தான் நம்ம ஃபேஸில் போடணும். டைரெக்டாக ஒரு வாங்கினோடனே ஃபேஸ் பேக் கூட உடனே மூஞ்சில போடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய அலர்ஜிஸ் இருக்குது. அதனால நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது பேக்லேயே போட்டிருப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன். பட் யாரும் அதை படிக்கிறது இல்லை, படித்தா கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்கின்ல நம்மளுக்கு ரேஷ் ஃபேஸில் வந்துடுச்சுன்னா அது போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஆவாரம் பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.